வலி 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 அண்ணே 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 கொஞ்சம் எங்கிட்டு அண்ணே எங்கிட்டு எம்பி என்னாச்சு கொஞ்சம் எங்கிட்டுண்ணே எங்கிட்டுண்ணே ஆதாரமோ இல்ல பதிலோ எதுவுமே சொல்லாம நான் விளக்கம் கொடுத்துட்டேன் அப்படின்னு மட்டும் அமைச்சர் ஒரு மலுப்பலான பதில் சொல்லி இருக்கிறாரு. போதைப் பொருள் இல்லாத தமிழகம் உருவாக்கணும்னு சொல்ற தவேக அரசு இதுக்கான என்ன போலீஸ் நடவடிக்கை எடுக்க போதா இல்ல மருத்துவ பரிசோதனை செஞ்சு குற்றமற்றவர்ங்கிற நியமிக்க போறாங்க? எப்ப நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா திமுக ஆட்சி நடந்துச்சு. அதைத்தான் அந்த அமைச்சர் சொல்லிட்டு அதான் அவர் சொல்லிட்டாரு. அவர் திமுக ஆட்சிக்கு போய் 100 நாள் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேடியத்துல நடந்து கிட்டத்தட்ட இந்த ஸ்டேடியத்துல மேட்ச் நடந்து கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆயிடுச்சு. இப்ப எங்க போய் இங்க டெஸ்ட் எடுத்து என்ன பண்ண போறீங்க? ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இதை அப்பொழுது அந்த நடத்த விவாதத்துல எதிர்கட்சி தலைவர் அவரை பற்றிய குற்றங்கள், அவரை பற்றிய தாக்குதல் போது அவர் சொன்ன விஷயங்கள், அவருடைய ஆட்சியை பற்றி சொல்லும்போது, இதை பொறுத்த மட்டும் சட்டசமன்றத்துல பேசுற விஷயங்களை அவரும் அமைச்சரும் அது பதில் சொல்லியிருக்காரு. என்னடா உங்க ஆட்சி நடக்கும்போது அப்படின்னா அது சாதாரணமா இருந்துச்சு அவங்க ஆட்சியில கேள்வி இருக்கு. அது சட்டமன்றத்தில் நடந்த விவாதம். இதை பொறுத்த மட்டும் இதை ரொம்ப சீரியஸா எடுத்து நம்ம காவல்துறை அளவுக்கு போகணுமாங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒன்றும் பிடிபடல. ஏன்னா இது தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சருடைய மிக முக்கியமான லட்சியங்கள்ல 3 விஷயமா நம்ம பார்க்கறது. ஒண்ணு லஞ்சமில்லாத தமிழகம், 2வது போதை இல்லாத தமிழகம், பெண்களுக்கு பாதுகாப்பு. இந்த 3 விஷயத்தை தான் ரொம்ப சீரியஸா சொல்லிட்டு இருக்காரு. போதை இல்லாத தமிழகத்துல உடனே உருவாக்குறதுக்கான நடவடிக்கைகளை தொடர்ந்து நடத்தணும். ஏன்னா இது ஒரு சாதாரணமான விஷயம் இல்லை. ஒரு முதலமைச்சர் எதிர்த்த உடனே ஒரு நாள் காலையில ஜீம்புமா பண்ணா போதை இல்லா தமிழ்நாடா வந்துட போறது இல்லை. எல்லாருடைய உழைப்பும் தேவை. இது குறையோடி கிடக்குது தமிழ்நாட்டுல. சாமானிய பள்ளிக்கூடம் கூட பள்ளிகளுக்கு வெளியிலையும் கல்லூரிகளுக்கு வெளியிலையும் போதைப் பொருட்கள் விற்கப்படுவது நம்மளால பார்க்க முடிஞ்சிச்சு. இப்ப அது குறைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். முதலமைச்சருடைய கடுமையான நடவடிக்கையில அது காவல்துறை அதற்கான நடவடிக்கை எடுத்துட்டோம். பெற்றோர்களும் சரி, நாம எல்லாரும் நம்ம குழந்தைகளையும் காப்பதுல ஒவ்வொரு இளைஞரையும் ஒவ்வொரு குழந்தையையும் இந்த போதை படத்துல இருந்து வெளியில கொண்டு வருவது ரொம்ப முக்கியம். அவர்கிட்ட தூரமா வைக்கிறது முக்கியம். இது எல்லாரும் சேர்ந்து சரி பண்ண முடியும். முதலமைச்சரோ எதிர்கட்சி தலைவரோ அல்லது ஒரு அமைச்சரோ சரி பண்றதுங்கிறது நம்ம சரியா பார்க்க முடியாது. இது எல்லாருடைய கூட்டு முயற்சியா இருக்கணும். தமிழ்நாட்டினுடைய ஒவ்வொருடைய முயற்சியாகவும் இருக்கணும். போதை இல்லாத தமிழ்நாட்டை. விருதுநகர் மாவட்டத்தில் பிரசித்தி பெற்ற பட்டாசு தொழில் இப்ப தொடர்ந்து பட்டாசு ஆலையில் நடக்கிற ஆய்வுனால எங்களால தொழில் பண்ண முடியல. உற்பத்தியாளர்களும் சரி விற்பனையாளர்களும் சரி தொடர்ந்து ஸ்ட்ரைக் பண்ணிட்டு இருக்காங்க. அதை பத்தி எப்படி பாக்குறீங்கன்னா இதுக்கு என்ன முடிவு? இல்ல, 2 விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கணும். விபத்துகள் நடக்கிறதுனாலையும் நீங்க கேமரால அதை கேப்சர் பண்ணி நீங்க ரிப்போர்ட் பண்றதுனாலையும் பலருக்கும் என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, விருதுநகர் மாவட்டத்துல நிறைய விபத்துகள் நடக்குது, தொடர் விபத்துகள் நடக்குது அப்படிங்கிற ஒரு பிரச்சனை மேல வருது. அதிகாரிகளை பொறுத்த வரைக்கும் தங்களுடைய அதிகாரத்தை காட்டணும்னு நினைக்கிறாங்க. நாங்க ரைடுக்கு போறோம், ரைடுக்கு போறாரு. ரைடுக்கு போனா ஏதாவது ஒரு
எந்த ஒரு இந்த ஃபயர் ஒர்க்ஸ் இதுல வந்து ஏதாவது ஒரு சின்ன தண்ணி வாலி இந்த இடத்துல இருந்து அந்த இடத்துல வச்சிருந்தா கூட அது வயலேஷன் தான். மண்ணு வாலி அங்கிட்டு வச்சிருந்தீங்கனாலும் சரி வயலேஷன் தான் இருக்கு. அதனால வயலேஷன்ங்கிறது சாமானிய வயலேஷன் கூட அவங்க வந்து சீல் பண்ணிட்டு வந்துடுறாங்க. அதிகாரிகளை பொறுத்த மட்டும் திருப்பி ஓரியன்டேஷன் பண்ண வேண்டியது ரொம்ப கடமை. அதுவும் 3 ஸ்டேஜ் லைசன்ஸ் உள்ள இந்த தொழில். நம்ம எல்லாருக்கும் தெரியும், டிஆர்ஓ லைசன்ஸ், டிஆர்என்ஸ் லைசன்ஸா இருக்கட்டும், சென்னையில லைசன்ஸா இருக்கட்டும், நாக்பூர் லைசன்ஸா இருக்கட்டும். நாக்பூர் லைசன்ஸையும் அல்லது இதுல இருக்க விஷயங்கள் வந்து அவ்வளவு சீரியஸான ரொம்ப ஸ்ட்ரிக்டா பண்ணி ஃபாலோ பண்ணிடுறாங்கன்னு பேசிருக்கு. டிஆர்ஓ லைசன்ஸ்ல இருக்கு ஃபேக்டரிஸ்ல தான் இது மாதிரி பிரச்சனை வர்றதுனால லேபர் மினிஸ்ட்ரியும் மற்ற அதிகாரிகளும் ரொம்ப கடுமையான நடவடிக்கை எடுத்து சீல் பண்றாங்கன்றதும், இது மாதிரி சென்னை லைசன்ஸ் கொடுத்த அந்த மெட்ராஸ் லைசன்ஸ் அவங்க சொல்ற அதே இடங்கள்லையும் பொறுக்கிறதாகவும் வருது. என்னையை பொறுத்த மட்டும் அதிகாரிகள் இதுல ரொம்ப தெளிவா முடிவெடுக்கணும். இது 3 பேர் சேர்ந்து முடிவு பண்ண வேண்டியது. தொழிலாளர்களுடைய பாதுகாப்பு ரொம்ப முக்கியமானது, தொழில் முக்கியமானது, அதிகாரிகளுடைய பொறுப்பு முக்கியமானது. இதை வந்து செய்ய வேண்டியது மாவட்ட நிர்வாகத்துடைய கடமை. நான் மாவட்ட ஆட்சியர்கிட்ட முதல்ல சொன்னேன், என்னன்னா இதை ட்ரை பார்ட்டியா வச்சு பேசணும். என்னை நம்மளை பொறுத்த மட்டும் இந்த மாவட்டத்தினுடைய மிக முக்கியமான தொழில்களில் இந்த பட்டாசு தொழில் ஒண்ணு. அந்த பட்டாசு தொழிலை எந்த விதத்திலையும் உயிரிழப்பில்லாத பட்டாசு தொழிலை நம்ம காக்க வேண்டியது நம்முடைய கடமை. அதுல நான் பலரும் நல்லபடியா செஞ்சுட்டு வராங்க. சிலருடைய தவறுகள்னால பலர் மேல பழி வருது. அதிகாரிகளும் உடனடியாக தவறு செஞ்சவங்களை தண்டிக்கக்கூடிய, தவறு செய்யாதவர்களையும் சிறு சிறு விதி மீறல்கள்னு சொல்ற தண்ணி பாட்டில் வாட்டர் இங்க வைக்கல, மண்ணு இங்க வைக்கல அப்படின்றதுக்காகவும் பனிஷ் பண்ற அதிகாரிகளுடைய நோக்கமும் தப்பானது. அதை பொறுத்த மட்டும் இது எல்லாரும் சேர்ந்து முடிவு பண்ண வேண்டியது. இந்த மாவட்டத்தினுடைய பொருளாதாரம் சம்பந்தப்பட்டது. 100 நாள் வேலையை இந்த மோடி அரசாங்கம் மொத்தமா முடிச்சு வைக்க பார்க்குது. அந்த நேரத்துல இந்த மாவட்டம் வறட்சியான மாவட்டம். இந்த மாவட்டத்தினுடைய தொழில் தெரிஞ்சவங்க பட்டாசு தொழில் இருக்காங்க, அதை காப்பாற்ற வேண்டியது நம்ம இருக்கணும். போதைப் பொருள் விற்பனையை வந்து தடுக்கணும்னு தாவக அரசு நினைக்கிறீங்க? அதாவது என்னன்னா 2 விஷயம். ஒண்ணு என்னன்னா, நீங்க வந்து போதை இல்லாத தமிழ்நாடை உருவாக்கணுங்கிறது பெரிய ப்ராஜெக்ட். நான் சொன்னது மாதிரி சாதாரணமா நடக்க போறது கிடையாது. ஏன்னா தமிழ்நாட்டுல ஒரு ரூரல் டிஸ்ட்ரிக்ட் மாதிரி, விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட் மாதிரி இருக்க ஸ்கூல்ஸ்ல இதற்கான போதைப் பொருட்கள் இருக்குங்கிறதையும் பல தடவை நம்ம திஷா மீட்டிங்லேயே பேசியிருக்கோம். பேசி அதற்கான நடவடிக்கை எடுக்கணும். இந்த அரசு ரொம்ப சீரியஸா அதை முதலமைச்சர் வந்து சீரியஸா ப்ரையாரிட்டியா கொண்டு வந்திருக்காரு போதை இல்லாத தமிழ்நாடு. அது நடக்கும் போது அங்குமா சில விஷயங்கள் நடக்கும். அதை எடுத்து சட்டமன்றத்துல பேசியிருக்காங்க. அதற்கான பதிலையும் அரசாங்கம் கொடுத்துருக்கு. என்னைய பொறுத்தவரைக்கும் நம்ம அந்த பதில படிச்சுட்டே தொங்கிட்டு இருந்தோம்னா தீர்வு வருமானம் கேட்டா தீர்வு வராது. ஆனா நேற்று வந்து விசிக தஞ்சாவூர்ல அனுமதியின்றி ஒரு சாலை மறியல் நடந்திருக்கு. அந்த மறியல பாதிக்கப்பட்ட ஒரு இளைஞர் வந்துட்டு அவங்களோட வாக்குவாதம் பண்ணும்போது அதுல காவல்துறை வந்து அவரை அடிச்சதும், அவர் வந்து காவல்துறை அடிச்சதும் இன்னைக்கு ஒரு தமிழகத்துல ஒரு சோசியல் மீடியால ஒரு பேசு பொருளா இருக்குது. ஆனா அவங்க மேல எந்த வித வழக்கு பதிவும் இல்ல. இந்த இளைஞர் மீது 6 வழக்கு பதிவு செய்து அவரை கைது பண்ணிருக்காங்க. இதை எப்படி நீங்க பாக்குறீங்க? இது ரொம்ப சீரியஸான விஷயம். அதாவது என்னன்னா, காவல்துறை அடிக்க ஆரம்பிக்கிறதுங்கிறதோ, காவல்துறை திருப்பி அடிக்கிறது அப்படிங்கிறது வந்து இந்த போலீஸ் சிஸ்டமும் ஒர்க் ஆகாது. அப்புறம் போலீஸ்காரங்க வந்து இன்னும் விகரசா தான் அதை வந்து வயலண்டா பிஹேவ் பண்ணுவாங்க. என்னை நம்ம பொறுத்த மட்டும் இது ரொம்ப கவனமா பார்க்க வேண்டியது. ஏதோ ஒரு இடத்துல நடந்ததை வந்து நம்ம வந்து எல்லா இடத்துலயும் நடந்தது மாதிரி பார்க்க முடியாது. அவர் மீது அந்த இளைஞருக்கு சரியான விதத்துல அவருக்கு கவுன்சிலிங் பண்ணணும். அவரை பொறுத்த மட்டும் காவல்துறையினரும் பொறுப்பா நடந்துக்கிற வேண்டிய காலம் இருக்கு. இப்ப இருக்க மீடியா உலகத்துல எல்லாரும் கேமரா எடுத்துக்கிட்டீங்க. அதனால இது மாதிரி விஷயங்கள் நடந்தே ஆகும். இதற்கு உடனடியாக அந்த இளைஞர் மீது இவ்வளவு பெரிய சீரியஸான சார்ஜஸ் பண்ணணுமாங்கிறத கவனமா பார்க்க வேண்டியது மாவட்ட காவல்துறையுடைய கடமை. நகாயினுடைய தேசிய நெடுஞ்சாலை விருதுநகர் பகுதியினுடைய பூலக்கோட்டை ஜங்ஷன் டிஸ்ட்ரிக்ட் ஸ்டேடியம் நம்ம இங்க இருக்கிறது சூளக்கரை, இந்த 3 பகுதிகளை இன்னைக்கு ஆய்வு செய்வதற்காக வந்திருக்கோம். இதுல சூளக்கரை ஏரியாவும் டிஸ்ட்ரிக்ட் ஸ்டேடியத்துல இருக்கும் ஏறக்குறைய நிறைவு பெறுகின்ற ஸ்டேஜ்ல இருக்கு. பூலக்கோட்டை ஜங்ஷனுடைய ஒர்க்குங்கிறது ஒரு 3 மாசத்துல நிறைவு பெறும். டிஸ்ட்ரிக்ட் ஸ்டேடியத்துல இந்த ஸ்டேடியத்துல இருக்க நடைபாதையும் லிஃப்ட் வசதியும் இன்னும் 1 மாசத்துக்குள்ள நகாய் அந்த வேலையை முடிச்சிருவாங்க. சூளக்கரையினுடைய வேலையும்
இன்னும் 3 மாசத்துல வேலையை முடிச்சுவாங்க, பயன்பாட்டுக்கு வந்துடும். என்னை பொறுத்த மட்டும் இந்த திட்டங்களை தொடர்ந்து நம்ம வலியுறுத்தி வர்ற விருதுநகர் பகுதியினுடைய விருதுநகர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதியில் மிகவும் முக்கியமான இந்த நெடுஞ்சாலைத்துறையினுடைய இந்த திட்டங்களை கடந்த ஆண்டு துவக்கி வச்சவங்க எல்லாருக்கும் தெரியும். 2025 ஆண்டு துவக்கி வச்சது இந்த ஆண்டுக்குள்ள நிறைவு பெறணும். அதற்கான ஆய்வு பணிக்காக இன்னைக்கு வந்திருக்கோம். ஆய்வுல தெரிகிறது என்ன அப்படின்னா, எந்த ஸ்டிபுலேட்டட் டைமோ அதுக்குள்ள நடந்துகிட்டு இருக்கு. இந்த ஸ்டேடியம்லையும் லிஃப்ட் ஒர்க் பண்றது அடுத்த வாரத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. லிஃப்டை வச்சு லிஃப்ட் இருந்து மெடிக்கல் காலேஜுக்கு போயிட்டு வர்றதுக்கான அந்த வசதியையும் சேர்த்து நகாய் பண்ணி கொடுக்க போகுது. அதற்குள்ள எலக்ட்ரிசிட்டி சார்ஜையும் நகாயை ஏற்றுக்கிற போது பஞ்சாயத்தோ நகராட்சிகளையோ போடாம நகாயே அதுக்கான செலவையும் ஏற்றுக்கிற போது லிஃப்ட் ஆப்ரேட் பண்ணுறதையும். ஒரு மாதத்துக்கு எலக்ட்ரிசிட்டி கனெக்ஷன் மட்டுமே அதுக்கு 1 லட்சம் ரூபாய்க்கு மேலே செலவாக போகுது. ஆனாலும் நகாய் அதை எடுத்துக்கிட்டு மெடிக்கல் காலேஜுக்கும் ஸ்டேடியத்துக்கான அந்த கனெக்ஷனை நெடுஞ்சாலை கிராஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு இந்த வசதியை செஞ்சு விட்டுருக்காங்க. அதனால இந்த வேலைகளை பற்றிய பணிகள் மிக விரைவாக முடிந்து 3 மாதத்துக்குள்ள 3 பணியும் முடிஞ்சிருங்கிற உத்தரவாதத்தை அதிகாரிகள் கொடுத்தாங்க. இந்த 3 பணிகளுக்கு எஸ்டிமேட் எவ்வளவு? ஒன்றுக்கு 18 கோடி ரூபா. ஒன்றுக்கு 18 கோடி ரூபா. இன்னொன்னுக்கு 80 கோடி ரூபாய்க்கு 3க்கு சேர்த்து 80 கோடி ரூபா. அந்த 80 கோடி ரூபாய்க்குள்ள திட்டங்களை நிறைவு பெறுகின்ற தரவாயில் இருக்கு. இன்னும் 3 மாசத்துல எல்லாம் முடிக்கும். சரியா? அடுத்த அரசியல் வாங்க. இன்னும் 3 மாசத்துல முடிச்சிடும். நடந்தா இருக்கட்டும், 3 மாசத்துல முடிச்சு கொடுக்கட்டும் அதிகாரிகள். அவர் வாக்கு கொடுத்துருக்கிறது 3 மாதத்துக்குள்ள முடிச்சிடும் இருக்காங்க. 3 மாசத்துல முடிச்சிடட்டும். முடிச்ச உடனே பார்ப்போம். 3 மாசம் ஆகும். அடுத்தது தீபாவளி. என்னன்னா, நீட் எக்ஸாம் கொண்டு வரதுக்கு காரணமே மத்தியில 2010 ஆட்சியில் இருந்த காங்கிரஸ் தான். அதுக்கு நீதிமன்றத்துல வழக்காடினது வந்து ப. சிதம்பரத்தோட மனைவி தான் வந்து ஆஜரானாங்க. நீங்க அப்பவே வந்து அதை வேண்டான்னு சொல்லி மாணவர்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும்னு சொல்லி நீங்க அப்பவே பண்ணிருந்தீங்கன்னா இப்ப இந்த பிரச்சனை எதுவுமே வந்திருக்காதுல்ல அப்படின்னு சொல்லி அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்த மட்டும் 2 பகுதியில உள்ளது பார்ட்டு. ஒண்ணு நீட்டுங்கிறது ஏன் கொண்டு வந்தாங்கிறது என்னன்னா, அப்ப மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியாவோட பார்வை என்ன இருந்துச்சுன்னா, இந்தியாவுடைய மெடிக்கல் காலேஜஸ் நம்பரை வந்து கூட்டி ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் ஒரு மெடிக்கல் காலேஜ் உருவாக்கணும் அப்படிங்கிறது 5 ஆண்டு திட்டத்துக்காக உருவாக்குனாங்க. அதனுடைய விளைவா நீங்க வந்து அப்ப பண்ணும்போது ஒரு தரமான கல்வி முறை மெடிக்கல் காலேஜ் சீட்ஸை கூட்டுறது, மெடிக்கல் காலேஜ் வைக்கிறதுக்கான அமைப்பதற்கான இடங்களுடைய அந்த 50 ஏக்கர் 100 ஏக்கர் வேறுங்கிறதுலாம் மாற்றங்களை கொண்டு வந்தாங்க. அதனால மெடிக்கல் காலேஜ் நம்பரை கூட்டுறதுக்காகவும் மெடிக்கல் காலேஜினுடைய சீட்டை கூட்டுறதுக்காகவும் அதே நேரத்தில் ஒரு தகுதி தேர்வு இருக்கணும் அப்படிங்கிறத MCI மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா ஒரு திட்டமா கொண்டு வந்துச்சு. அதை மத்திய அரசு அதை பரிசீலிச்சு இது ஒர்க் பண்ணாதாங்கிற ஸ்டாண்டிங் கமிட்டிக்கு அனுப்பி வச்சுச்சு. ஸ்டாண்டிங் கமிட்டியில அனைத்து தலைவர்கள் அனைத்து கட்சியினுடைய உறுப்பினர்கள் இருந்தாங்க. ஸ்டாண்டிங் கமிட்டியில அவர்கள் கொடுத்த பார்வைக்கு அப்புறம் அது சட்டம் பாராளுமன்றத்தில் விவாதிக்கப்பட்டு அது சட்டமாக மாற்றப்பட்டது. இப்ப நீட் அமைக்கும் பொழுது எல்லா கட்சிகளுடைய பார்வை இருந்துச்சு. ADMKல அப்ப வந்து தம்பிதுரை அண்ணனும் செம்மல அண்ணனும் எல்லாரும் 9 எம்பிக்கள் இருந்தாங்க 2009 இருந்து 2016 வரைக்கும். அப்ப அவர்களுடைய கருத்தை எடுத்துக்கிட்ட நீட் இருக்கணுமா வேணாமாங்கிறது. அப்ப யாருமே நீட் வேணாம்னு சொல்லி எதிர்ப்பு தெரிவிக்கல. எல்லாருமே என்ன நினைச்சோம்னு கேட்டீங்கன்னா, நீட் வந்து உண்மையிலே ஒரு தரமான கல்வி ஒரு மெடிக்கல் எஜுகேஷனை உருவாக்கும், எல்லா ஏழை மக்களுக்கும் நியாயமா நடக்கும், டொனேஷன் இல்லாத ஒரு சிஸ்டத்தை உருவாக்கும். நடந்தது என்ன? 2016க்கு அப்புறம் நீட் நிறைவேற்றப்பட்டு சட்டமாக்கப்பட்டு கோர்ட்டுக்கு போய் காங்கிரஸ் கட்சி 2012 அதை சட்டம் நிறைவேற்றினதோட அப்படியே விட்டுருச்சு. என்னட்டா அதை சட்டமாக்க வேணாம், ஏன்னா இதுக்கு கோர்ட்டுக்கு போறாங்க, எதிர்ப்பு தெரிவிக்கும் மக்களோட எதிர்ப்பு இருக்கு அப்படிங்கிறதுக்காக அதை விட்டுட்டாங்க. காங்கிரஸ் கட்சி இருந்த 4 வருஷத்துலயும் அதை நிறைவேற்றவில்லை. அந்த சட்டத்தை வந்து நீட்டை வந்து பொறுத்த வரைக்கும் நம்ம ரீத்துக்கு பரணுங்கிறதுக்காக ஆனா 2014 ஆட்சிக்கு வந்த மோடி அரசு அதை சட்டமாக திருப்பி நிறைவேற்றி சுப்ரீம் கோர்ட்ல இருந்து அதுக்கு கிளியரன்ஸ் வாங்கி இம்ப்ளிமெண்ட் பண்ற 2016 ஆரம்பிச்சாங்க. முதல் தற்கொலை
அனிதா அவருடைய தற்கொலை 2017 நடைபெற்றுச்சு. அப்ப அமைச்சரா இருந்தது யாருங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அப்ப முதலமைச்சரா இருந்த புண்ணியவன் யாருங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அந்த புண்ணியவன் இப்ப பேசுற பேச்சுங்கிறது, சட்டமன்றத்துல பேச்சுங்கிறத 16ல பேசியிருக்கலாம், 17ல பேசியிருக்கலாம், 18ல பேசியிருக்கலாம், ஏன் 19ல பேசியிருக்கலாம், 20ல பேசியிருக்கலாம், 21ல பேசியிருக்கலாம். நீட் வேணாம், நீட் தமிழ்நாட்டுக்கு கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஏன்னுட்டுனா அவரை பொறுத்த மட்டும் முன்னுக்கு பிறம்பா காங்கிரஸ் மேல பழி சொல்றதை விட்டுட்டு தான் முதலமைச்சரா இருக்கும்போது என்ன நடந்துச்சு, அப்ப கொண்டு வரும்போது காங்கிரஸ் சட்டத்தை கொண்டு வந்துச்சுக்கிறதும், அதை எம்சிஐ மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா வேணும் சொன்னதுக்காக கொண்டு வந்ததையும், ஆனா அதுக்கப்புறம் காங்கிரஸ் அதை நிறைவேற்றல. ஏன்னுட்டா காங்கிரஸை பொறுத்த மட்டும் காலுக்கு ஏற்ற செருப்பு இருக்கணுமே ஒழிய செருப்புக்கு ஏற்ற கால் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிற கட்சி. எந்த ஒரு மாற்றமா இருந்தாலும் சரி, புதிய மாற்றங்கள் வரும்போது தவறு நடந்துருச்சுன்னா அதை வித்ரா பண்ணிக்கிற வேகமா வித்ரா பண்ணிக்கிற கூடிய தகுதியும் காங்கிரஸ் கட்சி அந்த மனநிலையும் உண்டு. வீம்பு பிடிச்சிட்டு மோடி அரசு நான் கொண்டு வந்த சட்டம், நான் செஞ்சது நீட் சரியான நீட்டு, என்டிஏங்கிற ஒரு ப்ராடக்ட், ஒரு எக்ஸாமினேஷன் நேஷனல் டெஸ்ட் அத்தாரிட்டின்னு ஒன்று வச்சுட்டு, ஏஜென்சின்னு ஒன்று வச்சுட்டு அதுல நடக்கிற ஃப்ராட் எல்லாம் தான் அந்த நீட்டுடைய பிரச்சனைக்கு எல்லாத்துக்கும். என்டிஏ தான் எல்லா பிரச்சனைக்கும் எல்லாத்தையும் தனியார் மயமாக்கி, பேப்பர் லீக்கா இருந்தாலும் சரி, உங்களுடைய கோச்சிங் சென்டர் மாஃபியாவா இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் அதிகாரணமே என்டிஏங்கிற ஒரு நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி தான். அதுதான் இந்தியாவுடைய தலை குனிவை ஏற்படுத்தி இத்தனை குழந்தைகளுடைய தற்கொலைக்கு காரணம்ங்கிறது அந்த என்டிஏங்கிற ஒரே ஆர்கனைசேஷன் தான். அதை மாத்துறதுக்கோ அதனுடைய சிஸ்டத்தை மாத்துறதுக்கோ வக்கில்லாதவர்கள் இந்த பேச்சு பேசிட்டு இருக்காங்க. ராகுல் காந்தி 2018 தெளிவா சொல்லிட்டார், தமிழ்நாட்டுக்கு நீட் வேணாம்னா காங்கிரஸ் கட்சி ஆட்சி அமைச்ச உடனே தமிழ்நாட்டு நீட்ல இருந்து விலக்கப்படும். 2018 ராகுல் காந்தி சொன்னது. காங்கிரஸினுடைய 2019 மேனிபெஸ்டோல காங்கிரஸ் கட்சி எழுதி கொடுத்துருக்கு, தமிழ்நாட்டுக்கு அந்தந்த மாநிலங்கள் நீட் வேணுமா வேணாமாங்கிறது மாநிலங்கள் தெரிஞ்சு, வேணாம்னா எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது காங்கிரஸ் கட்சியுடைய நிலை. 2018 அந்த நிலைதான், 19 அந்த நிலைதான், 21 அந்த நிலைதான், 24 அந்த நிலைதான், இப்போ அதே நிலைதான். காங்கிரஸ் கட்சியினுடைய நிலை எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. ஆனா அண்ணன் பழனிசாமி அவர்களுடைய நிலை எங்கே வந்து சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் இருந்தனால எங்களால ஒண்ணும் செய்ய முடியல அப்படிங்கிறாங்க. சட்டத்தை கொண்டு பிஜேபி சட்டத்தை கொண்டு வரும்போது கூட விலக்கு கொடுத்துருந்தது யாரு? சீட்டு திருப்பி பிஜேபி கொண்டு வந்தாங்கல்ல, சட்டத்தை கொண்டு வந்து நிறைவேற்றும் போது அப்ப முதலமைச்சராக இருந்தவர் பொதுங்கி எந்திரிச்சுக்க வேணாமா? அனிதா மரணத்துக்கு அப்புறம் தமிழ்நாடே பொங்கி எழுந்துச்சு. அப்ப அதுக்கு என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாரு? இதனால என்னன்னா பழி போடுறதுங்கிறது தவறான விஷயம். ஒரு மாற்றத்தை கொண்டு வருவதற்கான சிந்தனைய ஒரு ரிஃபார்ம்னு சொல்லி கொண்டு வரும்போது தப்பு நடந்துச்சுன்னா உடனே மாத்திக்கிறதுங்கிறது அரசாங்கத்துடைய கடனா இருக்கு. மோடி அரசு மேல என்ன சொல்லிக்கிட்டு இருக்காங்க? மோடி அரசு இப்படிப்பட்ட தவறு நடக்கும் போதும் மாற்றத்தை செய்ய தயாரா இல்ல. மோடி அரசு தான் பிடிச்ச முயலுக்கு 3 காலு அப்படின்னு சொல்லிக்கிட்டு உட்கார்ந்துருக்கு. நீட் நல்லது, நீட்டுனால பிரச்சனை இல்லை, நீட் வந்து படிக்காத பிள்ளைகளுக்கு தான் எகென்ஸ்டா இருக்காங்க அப்படின்னு தேவையில்லாத பேச்ச மோடி அரசு பேசுது. அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டிய அண்ணன் பழனிசாமி அவர்கள் அதற்கு தில் இருக்கா, தைரியம் இருக்கா? மோடி அரசை எதிர்த்து பேச தைரியம் இருக்கா? நாங்க வித்ரா பண்ணிடுவோம், ராஜ்யசபாவுக்கு வந்து இந்த வரப்போற டீலிமிட்டேஷன்ல இதுக்காக ஓட்டு போட மாட்டோம், நீங்க நீட் வாபஸ் வாங்கலனான்னு அவரும் அவரோட இருக்க துணையா இருக்க அன்புமணி அவர்களும் சொல்ல திராணி இருக்கா? அப்பதெல்லாம் கிடையாது. மோடி சொல்றது எல்லாத்தையும் இங்க வந்து நியாயப்படுத்துறதுக்கு ரெடியா இருக்காங்க. டீலிமிட்டேஷன்ல தமிழ்நாட்டுக்கு சீட்டுக்கு 59 சீட்டு வரும், 117 பெண்கள் சீட்டு வரும்னு கதை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் எந்த பாஜக சொல்ல முடியாத காரணங்களை சொல்லக்கூடிய கட்சிகளா அமித்ஷாவினுடைய அதிமுகவும் அன்புமணியினுடைய பாமகவுமா மாறிடுச்சு. அமைச்சரவை மாற்றம் செய்யப்படுவதற்கான வாய்ப்பு அது முதலமைச்சர் தான் கேட்கணும். ஏன்ட்ட கேட்டீங்கன்னா தமிழக முதலமைச்சர் தான் கேட்கணும். அது அவருடைய அமைச்சரவை. எங்களை பொறுத்த மட்டும் இப்பதான் 100 நாள் ஆயிருக்கு. அதுக்குள்ள உங்க எல்லாருக்கும் ஏன் இந்த வைத்தறிச்சல் தெரியல. 100 நாள் ஆயிருக்கு. புதிய அமைச்சர்கள் உருவாயிருக்காங்க. ஒருத்தர் தான் பழைய அமைச்சராக இருந்தவர் செங்கோட்டையன் அவர்கள். மிச்ச எல்லாரும் புதுசா வந்திருக்காங்க. 100 நாளுங்கிறது ரொம்ப கம்மியான நாள். அவருடைய செயல்பாடுகள், இளைஞர்களா இருக்காங்க பலரும். நம்ம மாவட்டத்திலே 2 அமைச்சர்கள் புதிய அமைச்சர்கள் இருக்காங்க. கொஞ்சம் டைம் கொடுங்க, அவங்க பர்ஃபார்ம் பண்றாங்க. ஒரு கோடி இன்னைக்கு வந்து 1 கோடி தரணும்னு சொல்லி சிபிஐ எம்எல்ஏ ராமச்சந்திரன் சட்டப்பேரவையில் கர்நாடகத்தினுடைய வனத்துறை நடத்திய இந்த கொடூர தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவிச்சு திரு ராமலிங்க ரெட்டிக்கு அன்னைக்கே கடிதம் எழுதினேன். 2 விஷயத்தை பத்தி. ஒண்ணு, அவர்களை பொறுத்த மட்டும் இவர்கள் மீது கிரிமினல் நடவடிக்கை எடுக்க வேண்டும், அவர்களை பணியிலிருந்து நீக்கம் செய்யணும், அவர்கள் மீது கொலை குற்றம் அவர்கள் மீது எந்த அதிகாரிகள் சம்பந்தப்பட்டிருக்காங்களோ அவர்கள் மீது கொலை குற்றத்தை வழக்கு பதிவு செய்யணும்.
அதே மாதிரி ஒரு நிவாரணம் இந்த 2 கோரிக்கையை வச்சிருக்கோம். கர்நாடக அரசு 15 லட்சம் ரூபாய் நிவாரணமும், அவர் 15 லட்சம் ரூபாய் 15 லட்சம் ரூபாய் நிவாரணமும், கரெக்டா படிங்க, 15 லட்சம் ரூபாய் நிவாரணமும் அவர்கள் மீது கிரிமினல் நடவடிக்கைகளையும் எடுத்திருக்கு. எங்களை பொறுத்த மட்டும் மீண்டும் சொல்வோம், கர்நாடக அரசு இதற்காக தீவிரமான நடவடிக்கை எடுக்கணும். அவர்களை பொறுத்த மட்டும் எவ்வளவு விலை கொடுத்தாலும் அவர்களுடைய உயிருக்கு அதுக்கு ஈக்குவல் ஆகாது. அவர்கள் மீது உண்மையான அதே மாதிரி தப்பிச்சு போயிடக்கூடாது அதிகாரிகள். எங்களுடைய நிலை என்பது இது கர்நாடகா தமிழ்நாடுன்னு பஞ்சாயத்து பண்ணாம, கர்நாடகர்கள் தமிழ்நாடுன்னு பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்காம நம்ம பேச வேண்டியதுதான் கேட்டா மனிதர்கள் மீது நடந்த அதிகாரிகளுடைய தாக்குதலுக்கு என்னை பொறுத்த மட்டும் வனத்துறை அதிகாரிகள் இப்படி ஒரு மனிதாபிமான அடிப்படையில் கூட ஒருத்தரை கைது செஞ்சிருக்கலாம். தப்பு செஞ்சிருந்தாங்கன்னா கூட அவர்களை கைது செஞ்சு அவர்களிடம் பேசுவதுதான் வனத்துறையுடைய அதிகாரமா இருக்கணும். துப்பாக்கி இருக்குங்கிறதுக்காக இந்த அதிகார துஷ்பிரயோகம் செஞ்சு அந்த அதிகாரிகளை பணிநீக்கம் செய்யணும், டிஸ்மிஸ் செய்யணும். அவர்கள் மீது கிரிமினல் வழக்கு பதியணுங்கிறதுல தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி மிக தெளிவாக இருக்கிறது. எங்களை பொறுத்த மட்டும் அங்கு இருக்கின்ற திரு வனத்துறை அமைச்சர் திரு ராமலிங்க ரெட்டி அவர்களுக்கு இதை கடிதம் அளிக்கிறது. மனித வளத்துறை அமைச்சர் வந்து அதாவது லஞ்சம் வாங்குற மாதிரியான ஒரு பேச்சு உரையாடல்கள் வந்து என்னிடம் இருக்குது. அதை நான் அதை வந்து எப்போ வேணா வெளியிடுவேன்னு சொல்லிட்டு அண்ணாமலை வந்து ஒரு பேட்டியில சொல்லிக்கிறாங்க. பாருங்க, அவங்க இப்பதான் கமிஷன் வாங்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரியான ஆடியோக்கெல்லாம் என்கிட்ட இருக்குது அப்படின்னு ஒரு கருத்தை பதிவு பண்றாரு. சகோதரர் அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் இந்த ஆடியோ திருட்டு ஆடியோ பண்ற வேலை என்ன உடனே இருக்கு. பாஜகவுலையும் பாஜக இருக்கும்போது இந்த ஆடியோ ரெக்கார்ட் பண்றது, ரெக்கார்டிங் இது பண்றது, அதை பண்ண சொல்லி ஒரு செட்டை உள்ள பாஜக கிளப்பி விட்டதுனாலதான் பலருக்கும் பல தலையெல்லாம் உருண்டுச்சதுல. அதெல்லாம் நம்மளுக்கு தெரியும். இந்த பழக்கத்தை அவர் கைவிடணும். ஒரு அரசியல் தலைவரா பிஹேவ் பண்ணணும். என்னன்னா, நான் இன்னொருத்தருடைய கான்வர்சேஷன் நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன், என்கிட்ட லீக் அந்த ரெக்கார்டிங் இருக்கு அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்து இது வந்து ஒரு பத்திரிகையாளர் வேணா சொல்லலாம், ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஜேர்னலிஸ்ட் சொல்லலாம். ஒரு அரசியல்வாதியா குற்றம் இருக்கா, யாரு தப்பு செஞ்சிருக்கா, யாரு பணம் வாங்குறா, யாரு ஊழல்ல ஈடுபட்டிருக்கா, தெளிவா சொல்லுங்க. இது என்ன, இது பிளாக்மெயில் பாலிடிக்ஸ் வந்து எவ்வளவு நாள் ஓட போகுது? நான் கொடுக்க என்கிட்ட ரெக்கார்டிங் இருக்கு, இது வந்து இது ஒரு பிளாக்மெயிலிங் பார்ட். இது தவறான அப்ரோச். மக்களை தமிழக மக்களை பொறுத்த மட்டும் இதை விரும்பினதில்லை. அவருடைய இந்த அப்ரோச்சுங்கிறது பாஜகவோட இந்த பழக்கத்தை அவர் விடணும். இந்த ரெக்கார்டிங் பண்றது, இதை அதுல இவங்கிட்ட கொடுக்குறது, அவங்ககிட்ட கொடுக்குறது, யாரு தவறு செஞ்சாலும் சரி, அமைச்சர்கள் தவறு செஞ்சாங்கன்னு சொன்னா சொல்ல சொல்லுங்க, ஆதாரத்தை எடுத்து சொல்ல சொல்லுங்க. எந்த அமைச்சர் தவறு செஞ்சாரோ முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் 2 கேபினெட் மீட்டிங்ல அவர் ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காரு. 2வது கேபினெட் மீட்டிங்ல அவர் சொன்னது எல்லா அமைச்சர்களும் எங்க அமைச்சர்கள் வந்து சொன்னாங்க, முதலமைச்சர் வந்து எந்த விதத்திலையும் ஊழல் லஞ்சத்தை நான் ஒத்துக்கிற முடியாது, ரொம்ப 0 டாலரன்ஸா இருப்போம்ன்றத ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காருன்னு சொல்றாங்க. அதனால நம்ம பொறுத்த மட்டும் இப்படிப்பட்ட பேச்சுக்கள் என்பது நியாயமற்றது. இது அரசியல் தலைவர்கள் பேசுகின்ற பேச்சு கிடையாது. மனித வளத்துறை அமைச்சர் வந்து ஸ்டேடியத்துல